மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன். 18வது நாடாளுமன்ற தேர்தலுடைய முக்கியமான தருணத்தில் இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும். இதில் காலை 8 மணிக்கே வாக்கு எண்ணிக்கை தொடங்குச்சு. பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் 296 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணி 194 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், நீலகிரி, மத்திய சென்னை, வட சென்னை, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 36 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கு. பெரும்பாலான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு காலை முதலே திமுக தொண்டர்கள் திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் குவிஞ்சிருந்தாங்க. காலையில் எல்லாருமே அவங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்கவே அவங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டதை அடுத்து அவங்க வெற்றி கொண்டாட்டத்தை காலையிலே தொடங்கிட்டாங்க. வெடி வெடிச்சும் இனிப்புகள் வழங்கியும் தங்களுடைய கொண்டாடிட்டு வர்றாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெற்றி தலைவர் தளபதிக்கும் சின்னவருக்கும் கிடைச்ச வெற்றி. காரணம் அவர் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த உழைப்பு அவர் உழைக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த வெற்றியை தேடி தர முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அங்கம் வகிக்கும். ராகுல் காந்தி அவர்களுக்கு வலது காலமாக என்றைக்குமே அங்கே துணை நிற்கும். மாபெரும் சக்தியை தலைவர் தளபதி அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்குது. உரிமை தொகை, ஊக்கத்தொகை இல்லைங்க, இது உரிமை தொகை. ஏன்னா என் அண்ணன் தம்பி கூட ஒரு மாசமும் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டா போல. ஆனா என் அண்ணனுக்கு அண்ணனா, என் தலைவனுக்கு தலைவனா, என் தகப்பனுக்கு தகப்பனா என் தளபதியார் அவர்கள் 1000 ரூபாய் 15 தேதி ஆகிறதுக்குள்ள எங்களுக்கு 1000 ரூபாய் வந்துட்டுங்க. என் பிள்ளைங்க எல்லாம் படிக்குதுன்னா அது காலேஜ் பணம் இல்ல. ஏழை பிள்ளைங்க படிக்காத இருக்குதுங்க. அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்கணும். இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிற சட்டத்துல படிக்காத பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு அவங்க ஊக்கத்தொகை கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஒரு அனாத பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அதுங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அதோட பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்க தளபதியார் நிறைய ஸ்கீமுங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. திரும்பவும் மீண்டும் என் தளபதியார் தான் வருவாங்க. இந்த ஆட்சியில எந்த ஆட்சி வந்தாலும் என் தளபதியார் தான். நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஆட்சி ஆளுவோம். இப்போ இந்த வெற்றிக்கு என்னென்ன காரணங்கள், எதனால இந்த வெற்றிக்கு கிடைச்சது? காரணம் பாத்தீங்கன்னா மழை வெள்ளமாக இருக்கட்டும், புயல் காலங்களாக இருக்கட்டும், கொரோனா காலமாக இருக்கட்டும், தலைவர் தளபதி எல்லாரும் பயந்தாங்க ஊசி போடுறதுக்கு எல்லாமே. தலைவர் தளபதியே முன்னின்று அந்த ஊசியை போட்டுக்கினாரு. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு கொடுத்தாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை வெள்ளங்களில் நேரடியாக போய் ஒரு முதலமைச்சர் சந்திக்கிறார். அது இவ்வளோ தூரம் காவா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த காவாலே அப்படியே நடந்து போவார். ஏன்னா நாங்கள் ஆயிரவளுக்கு பகுதினால சொல்கிறோம். ஆற்று ஓரத்தில் அப்படியே தண்ணி நிற்கும். அவர் அப்படியே அந்த தண்ணியில் பலன்னு இறங்குவார். ஆனால் தண்ணி இருக்குனால பொறுப்பெல்லாம் சொல்லலாம், பரவாயில்லையா மக்களை சந்திக்கணும்னு. அந்த சந்திப்பு ஆயிரவளுக்கு பகுதியில் தொகுதியில் மாத்திரம் நிற்கலை. தொகுதி ஃபுல்லாக 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, அவர் கால்படாத இடமும் கிடையாது. காரணம் தலைவர் கலைஞருடைய பிள்ளை என்பதால் அவர் உழைப்பு உழைப்பு உழைப்பு. கலைஞருக்கு நிகர் அவர் தான். நாங்கள் எப்பயோ கழிச்சிட்டோம். நாங்கள் தோத்த சரித்திரமே இருக்காது. இதுக்கு மேலே இந்த வாட்டியே நாங்கள் ஆட்சியை பூச்சோம். இன்னும் 10 வருஷம்னா நாங்கள் ஆளுவோம். அதை பற்றி உங்களுக்கு எந்த பயமே இருக்கக்கூடாது, எங்களுக்கே எந்த பயமே இருக்கக்கூடாது. எங்கள் தலைவர் நிறைய சாதனையை பண்ணிக்கிறாருங்க. நான் கேஸ் அடுப்பு குத்துக்கிறாரு, கலர் டிவி குத்துக்கிறாரு, இது 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறம் 6000 குத்தாரு, அரிசி குத்தாரு, எல்லாமே குத்துக்கிறாரு. இப்போ சத்துணவு இது குத்துக்கிறாரு, பஸ் ஃப்ரீயாகிறோம். அதுக்கு முன்ன ஒரு புருஷங்கிட்ட சண்டை போட்டாடா ஒரு பஸ் பேர் இல்லைன்னா எங்கன்னா போய் அடி நின்று இருப்பாங்க. இப்ப எந்த பஸ் வந்தாலும் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவோம் நாங்க தானா ஏறி. அதை பத்தி எந்த பயமே இல்லை. அது காரணம் என் தளபதி தான்.
18வது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதலே வந்து புதிய உற்சாகத்தோட பாஜக வந்து களமாடிச்சு. 3வது முறையாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவார், அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்திய மக்களுக்காக நன்மை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து தேர்தல் வந்து அனைத்து தொகுதியிலும் நடந்து முடிந்து இன்று இறுதி கட்டமான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்து கொண்டிருக்கு. இதற்கு முன்னதாக வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளில் வந்து பாஜகவினர் சொன்னது போலவே பல தொகுதிகளில் வந்து அவங்க தான் வந்து முன்னிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு முடிவுகள் 10 மணி நிலவரப்படி 296 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலையில் இருக்கு. இந்தியா கூட்டணியும் கடுமையான வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் வந்து நம்ம தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வந்து இருக்கோம். இங்க வந்துட்டு பாஜக தொண்டர்கள் வந்து தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ளும் விதமா அவங்களுக்கு வந்து இருக்கைகள், அப்புறம் வந்து பெரிய ஸ்கிரீன் கொண்ட டிவி வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்க வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து ஆர்வமோட வந்து கலந்துக்கிட்டு அந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் ஏற்றம் இறக்கமா இருக்கிறதுனால இன்னும் எந்த கொண்டாட்டமும் வந்து இங்க பண்ணல. ஆனா கொண்டாட்டங்களை மேற்கொள்வதற்காக பட்டாசு மற்றும் இனிப்பு எல்லாம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய பிறந்த நாளும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தேர்தல் முடிவுகள் வந்து பாஜகவுக்கு சாதகமா வந்ததை எடுத்து பெரிய லெவல்ல கொண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமலாலய சீனியர்கள் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அடுத்த அப்டேட்டை உங்களுக்கு வழங்குறோம். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. தற்போது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் மற்றும் பிசினஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.